இப்பொழுது முதலாக எந்த நேர்வழியை கொண்டு உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் அறிவிக்கப்பட்டதோ அந்த குர்ஆனை முறையாக எப்படி அது மனித குலத்திற்கு சிறந்தது, குர்ஆன் எப்படி மனித குலத்திற்கு வழிகாட்டி, இது மனித சமுதாயத்திற்கு என்பது மட்டுமல்லாமல் அகிலங்களுக்கு இது ஒரு வழிகாட்டி என்பதை எப்படி நாம் அறிவது என்ற அந்த உண்மைகளை இன்று முதலாக நாம் தெரிய இருக்கிறோம். குர்ஆன் என்பது நன்மையை ஏற்றுக்கொள்வதும் உண்மையை உணர்வதும் அதனையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நன்மையையும் உண்மையையும் பிறருக்கு உபதேசிப்பதும் குர்ஆன் என்ற அந்த வார்த்தைக்குரிய ஒரு பொருளாகும். நன்மையை விரும்புவதும் நன்மையை அடைந்த நிலையில் அதன் உண்மையை பிறருக்கு உபதேசிப்பதும் இது குர்ஆன் ஆகும். ஆகவே நன்மைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மனதின் திருப்தியையும் இறைவன் மீது நெருக்கத்தையும் ஏற்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைந்தவர்கள். வெற்றி என்பது என்னுடைய விருப்பம் எனக்கு நிறைவேறுவதில் இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நன்மைகளை தவிர வேறு கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு விருப்பமும் உங்களுக்காக உங்கள் இறைவன் படைத்த எண்ணங்களாகும். அது உங்களுக்கு சுகமாக இருக்கிறது. அந்த எண்ணங்கள் நிறைவேறுவது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எண்ணங்கள் சுகமாக இருப்பதன் காரணமாக அந்த எண்ணங்கள் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆகவே அது விருப்பமாகும். சுகத்தின் அடிப்படையில் அந்த விருப்பங்கள் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு எண்ணமும் விருப்பமுடையதாக இருக்கிறது. மனிதர்களை நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறுவதை பிறர் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் விரும்புவது அவர்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இது நம்மை அறியாமலேயே நம்முடைய ஆழ் மனதில் தங்கிவிட்டது. எனவேதான் நாம் பிறர் ஒரு நன்மை அடைவதை சகிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய நன்மைகளை நீங்கள் உங்களுக்கு ஆகமாக்கிக் கொண்டு அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அதை உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் உண்மையாளர்களாக நீங்கள் பொறுமையை கொண்டு வெற்றியை தேடிக்கொண்டிருப்பீர்களாயின் பிறர் அடையும் வெற்றிகளை கொண்டு நீங்கள் ஒருபோதும் பொறாமைப்பட மாட்டீர்கள். பொறாமைக்கு காரணம் தன்னுடைய இயலாமை, தன்னுடைய வீழ்ச்சிகள், தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போனவை, இனியும் நமக்கு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு நம்முடைய இருதயங்கள் மூடப்பட்டுவிட்டால் பிற மனிதர்கள் மீது பொறாமை ஏற்படுவதை நம்மால் நிச்சயமாக தவிர்க்க முடியாது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய விருப்பங்களின் மீது நம்பிக்கை கொள்ளாத வரையில் பிறர் மீது பொறாமைப்படக்கூடிய, இதன் காரணமாக இன்னும் பல தோல்விகளையும் மோசமான சோதனைகளையும் இன்னும் வேதனைகளையும் அடையக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எனவே இந்த சோதனைகளிலிருந்து நீங்கள் மீள்வதற்காகவும் உங்களுடைய வெற்றிகளை உங்களுக்கு அதிகமாக்கிக் கொள்வதற்காகவும் வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுடைய பாதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்று முதலாக குர்ஆன் எனப்படும் நன்மையை விரும்புவதும் நன்மையை பிறருக்கு போதிப்பதும் விரும்புவதற்கும் பிறருக்கு போதிப்பதற்கும் இடையே அந்த நன்மையை நமக்கு நாமே நிறைவேற்றிக் கொள்ளும் வரையில் பொறுமையை மேற்கொள்வதும் ஆகிய இந்த குர்ஆன் இன்று முதலாக உங்களுக்கு தெளிவாக்கப்பட இருக்கிறது. ஆகவே முதல் முறையாக நாம் குர்ஆனை எடுக்கும் பொழுது வெற்றி வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் துவங்குகிறோம்.
இது அல் ஃபாத்திஹா என்ற அடிப்படையில், ஃபதஹ் என்றால் வெற்றி, ஃபாத்திஹா என்பது புளுரல் பன்மை, வெற்றிக்கு மேல் வெற்றி. இது குர்ஆனுடைய ஆரம்பம். உங்களுக்கு எதில் நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை கொண்டு இறைவன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த அத்தியாயம் வெற்றிக்கு மேல் வெற்றி, அல் ஃபாத்திஹா. தொடர்ச்சியான வெற்றிகள், இது உங்களுக்கு விருப்பமானது தானே? ஆகவே நாம் வெற்றியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை துவங்குவதற்காக இறைவன் உங்களுக்கு முதல் முறையாக வாக்களிக்கிறான், வெற்றிக்கு மேல் வெற்றி வாருங்கள். முதல் வாக்கியம், அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அனைத்து புகழ் அர்த்தம் புரியுது. அகிலங்களின், அகிலங்கள் என்றால் என்ன பொருள் புரிகிறது. வானங்கள், பூமி, இவற்றை போன்று பல. ஒரு அகிலம் என்பது வானமும் பூமியும் இணைந்தது. இதை போன்ற பல உலகங்கள் அகிலங்கள் என்று கூறுகிறோம். அகிலங்களை படைத்த இறைவன் படைப்பாளன் என்று நாம் கூறுகிறோம். பிறகு அல்லாஹ்வுக்கே ஆகும். அந்த அல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன? இறைவன் என்பதற்கான பொருள் இறைஞ்சுதல் ஆகும். இறைவன் என்ற அந்த வார்த்தைக்குரிய பொருள் இறைஞ்சுதல், கேட்பது என்பதாகும். இறைஞ்சுதல் என்றால் கேட்பது, மனமுருகி கேட்பது இறைஞ்சுதல் ஆகும். வேறு கதியே இல்லை என்று சரணாகதி அடைந்து கேட்பதற்கு பெயர் இறைஞ்சுதல் ஆகும். ஆகவே இறைஞ்சுதல் என்பது உன்னை தவிர இல்லை என்ற அளவுக்கு யாரிடம் இறைஞ்சுகிறோமோ அதற்கு பெயர் இறைஞ்சுதல். ஆகவே இறைஞ்சுதலுக்கு தகுதி பெற்ற ஒருவன் இருக்கிறான் என்றால் உங்களை படைத்த அந்த இறைவன் மட்டும்தான். ஆகவே நீங்கள் உங்களை போன்ற மனிதர்களிடம் கேட்காதீர்கள். அப்படி கேட்பது என்றால் நீங்கள் இறைவனாக ஆகிவிடுவீர்கள். ஆகவே உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு மனிதர்களை உயர்த்தி நீங்கள் அவர்களிடம் எதனையும் கொண்டு இறைஞ்ச வேண்டாம். இறைஞ்சுவதற்கு தகுதி படைத்தவன் இறைவன் ஒருவன்தான். அந்த இறைவனை நீங்கள் பார்த்ததும் இல்லை, நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஆகவே உங்கள் இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அவன் அகிலங்களை படைத்தவன். இனி அல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய தேவைகளை கொண்டு எண்ணங்களாக படைக்கப்படுகிறது. அந்த எண்ணங்கள் நிறைவேறினால் சுகமாக இருக்கும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அது விருப்பங்கள் ஆகும். வானத்தை பார்க்கிறீர்கள், அழகாக இருக்கிறது. அப்படி என்றால் அது உங்களுக்கு வேண்டும். அழகாக இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு வேண்டும், பிரியமானது. அப்படித்தானே? மனம் அப்படித்தான் எண்ணுகிறது. நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அழகாக இருக்கிறது. வீட்டில் சீரியல் பல்ப்ஸாகவும் போட்டுக்கிறோம். நட்சத்திரங்கள் அழகாக இருக்குது, இது நட்சத்திரத்தை மாதிரி இருக்குது, இதை போட்டால் என்ன? படங்களை வாங்கியும் நட்சத்திரங்களுடைய இயற்கை காட்சிகளை கொண்டு வீட்டில் ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கிறோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் தேவைப்படுது, உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்களுக்கு எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அவற்றில் உங்களுடைய விருப்பங்கள் இருக்கிறது. அதாவது அவை ஒவ்வொன்றும் உங்களுடைய தேவைகளாகும். நீங்கள் அந்த தேவைகளைத்தான் உங்களுக்கு நிறைவேறிவிட்டால் எனக்கு சுகமாக இருக்குமே என்று விரும்புகிறீர்கள். அதை உங்களுக்கு அழகான ஒரு சாதனையாகவும் நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். எடுத்த எடுப்பிலேயே நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் இரவையும் பகலையும் பார்த்து ருசிக்கும் நீங்கள் அழகாக இருக்கிறது என்பது உங்களுக்கு அது சாதனையாக வர வேண்டும் என்பதாகும். அதாவது அதன் மீது நீங்கள் விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அது உங்களுக்கு கிடைத்துவிட்டால் பெரும் நன்மை அதில் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. ஆகவே அந்த எண்ணங்கள் இறைவனால் படைக்கப்பட்டு விட்டன. அதனுடைய முழுமையான தன்மை இந்த
அகிலங்கள் எனக்காக அடி பணிந்து வர வேண்டும். நான் பார்க்கும் ஒவ்வொன்றும் எனக்கு அழகாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது என்றால் அது எனக்கு ஒரு சாதனையாகும். அது என்னிடம் இருக்கும் வரையில் தான். பிறரிடம் இருந்தால் அது அழகில்லை, என்னிடம் இருந்தால் அது அழகாக இருக்கிறது. எனக்கு அழகாக இருக்கிறது, அதாவது அதில் எனக்கு சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தின் காரணமாக அதை நான் விரும்புகிறேன். ஆகவே அது எண்ணங்களாக நான் எடுத்துக்கொண்டேன். அழகாக இருக்கிறது என்பது என் எண்ணம். எண்ணம் என்பது உங்களுடைய தேவை, தேவை என்பது உங்களுடைய சுகம், சுகம் என்பதில் உங்களுடைய விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நீங்கள் அடைந்தால் ஒரு சாதனை, வெற்றியாகும். நீங்கள் வானத்தை பார்க்கிறீர்கள், அழகாக இருக்கிறது. மேகத்தை பார்க்கிறீர்கள், அழகாக இருக்கிறது. அதில் உள்ள வண்ணங்களை பார்க்கிறீர்கள், அழகாக இருக்கிறது. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரங்கள், கோலங்கள், இன்னும் என்னென்ன அவ்வளவும் அழகாக இருக்கிறது. அவ்வளவும் உங்களுடைய சாதனைகளாக, உங்களுடைய வெற்றிகளாக நீங்கள் அவற்றின் மீது ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவே இவற்றை படைத்திருக்கிறான். இந்த விருப்பத்தை தோற்றுவித்த பிறகு இவை அனைத்தும் உங்களுக்கு அடிபணிய வேண்டும். இது இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய மறைமுகமான ஒரு சாட்சியமாகும். அழகாக இருக்கிறது என்ற அந்த ஒன்றை நீங்கள் அறிவீர்களானால் அது உங்களுடைய தேவை, உங்களுடைய சுகத்திற்கு தேவை என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இன்று முதலாக மாறுங்கள். அது வீணான எண்ணங்கள் கிடையாது. ஆகவே உங்களுடைய வெற்றி எதன் மீது இருக்க வேண்டும்? அகிலங்களின் மீது உங்களுடைய வெற்றி அமைய வேண்டும். அதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்? அகிலங்களின் மீது அவன் வெற்றி அமைய வேண்டும். அகிலங்களில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு அடிபணிய வேண்டும். அதில் அவன் சுகம் பெற வேண்டும். அதற்காகவே அகிலங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து உங்களுக்கு இறைவன் அறிவிக்கிறான், படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்திலுமே மனித இனமாகிய நீங்கள் உயர்ந்த படைப்பு. உயர்ந்த படைப்பு என்றால் என்ன? சூரியனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. நீங்கள் அந்த சக்தியை விட உயர்ந்த சக்தியை கொண்டிருப்பவர்கள். புரியுதா? சந்திரனுக்கு ஒரு இதம் இருக்கிறது, ஒரு அழகு இருக்கிறது, ஒரு குளிர்ச்சி இருக்கிறது. அதைவிட குளிர்ச்சியானவர்களும், அதைவிட இதம் அளிக்கக்கூடியவர்களும், அதைவிட மேலானவர்களும் நீங்கள். வானங்கள் இவ்வளவு பரவலாக இருக்கிறது, உங்களுடைய இருதயம் அதைவிட விசாலமானது. கணக்கிலடங்காத நன்மைகளை கொண்டு நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பொருளின் மீதும் உங்களுடைய இந்த 6 அடி உருவத்தில் இறைவன் அமைத்திருப்பது ஒவ்வொரு பொருளையும் மிஞ்சிய உதாரணம் உங்களில் இருக்கிறது. அகிலங்கள் அனைத்தையும் விட மிக மேலான சக்தியை கொண்ட நீங்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே முறையே சக்தி இருக்கிறது என்றால் இவ்வளவையும் மிகைக்கக்கூடிய சக்தி படைத்தவன் இந்த மனிதன், மனிதனுடைய இருதயம். அந்த இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அவ்வளவும் அடிபணிந்து ஆகவே வேண்டும். ஆகவே இந்த விதத்தில் படைத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் புகழுங்கள். வானங்களையும் பூமியையும் இந்த மகத்தான படைப்பாகிய இந்த மனிதனையும் படைத்த அந்த இறைவன், நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு அடிமைகள். ஆனால் நீங்கள் அவற்றை தெய்வங்கள் என்று ஆக்கி கொண்டீர்கள். அவ்வாறல்ல. இவற்றை படைத்த அந்த ஒரு இறைவன், அதற்கு பெயர் அல்லாஹ். உருவம் என்று ஒன்று இல்லை. நீங்கள் உங்களுடைய மனதை பார்க்க முடியாது. மனதுக்கு உருவம் என்று ஒன்று கிடையாது. ஆனால் மனதை நீங்கள் உயிருக்கும் சமீபமாக விரும்புகிறீர்கள். உங்களுடைய உயிரா அல்லது மனமா என்று கேட்டால் மனம்தான் உயிரை பிடித்து கொண்டிருக்கிறது. இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் உயிரை விட்டுவிடாதீர்கள்னு சொல்வீங்களா, மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்வீங்களா? உயிரை விட நெருக்கமானது மனசு. உயிரையே தன் புறம் வைத்திருக்கிறது மனசு. உயிரையே தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருப்பது ஒருவருடைய மனமாகும். அந்த மனம் விட்டுவிட்டால் உயிர் அந்த கணமை பிரிந்துவிடும். ஆகவே உங்களுடைய மனதை நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம். மனதை விட்டுவிடாதீர்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம். மனதை விட்டுவிடாதீர்கள், நீங்கள் என்றுமே வாழக்கூடியவர்களாக ஆகலாம்.
உங்களுக்கு இறப்பு என்று ஒன்று கிடையாது. நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாகவும் சாட்சியத்தில் நீங்கள் ஆகிவிட்டவர்களாகவும் உயர்த்தப்படுவீர்கள். ஆகவே மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த மனதில் இறைவன் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் அகிலங்கள் உங்கள் மீது சாட்சியாக அமையும், என்னை விரும்பிவிட்டார் என்பதாகும். ஒவ்வொரு பொருளும் அது தன் புறத்திலிருந்த சக்தியை கொண்டு உங்களுடைய ஒரு விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றித் தர அது பணிகிறது. அகிலங்களின் இறைவன் அந்த ஒருவனுக்கே அல்லாஹ் என்பதனுடைய பொருள். அகிலங்களின் இறைவன். நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தெய்வமும், காற்று ஒரு தெய்வம், வாயு பகவான், மழை ஒரு தெய்வம், வர்ண பகவான். மழை இல்லை, பகவான் இல்லை என்ற அர்த்தமா? எங்கும் இருக்கிறான் என்று கூறிய பிறகு ஒரு பக்கத்தில் வறட்சியும் பட்டினியும் தாகத்துக்கு கூட தண்ணி இல்லாத நிலைமையும், உயிர்கள் அங்கு இறந்து கொண்டிருக்கின்றன, பூமி இறந்து விட்டது. ஆகவே அந்த பூமிக்கு இனி இறைவன் கிடையாது. வருண பகவான் இறந்து விட்டார், அப்படிதானே? எப்படி அது? ஆகவே நீங்கள் சற்று சிந்தித்து பார்ப்பீர்களானால், கடவுள் இறந்து விட்டார், கடவுள் காணாமல் போய்விட்டார், கடவுள் அங்கு இல்லை, ஆகவே அங்கு அந்த கஷ்டம் நிலவி கொண்டிருக்கிறது, அங்கு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. அல்லது மழை அதிகமாக வெள்ளத்தால் மனிதர்கள் அடித்துச் செல்லப்பட்டு விட்டனர், கடவுளுக்கு அளவு என்ன என்று கூட தெரியவில்லை. படைத்தவனுக்குத்தான் அளவு என்பது தெரியும். மழை இறைவன் கட்டளையை கொண்டு உருவாவது. அந்த மழையை நீங்கள் பகவான் என்று அழைக்க வேண்டாம். வறட்சி ஏற்பட்டுவிட்டால் பகவான் செத்துவிட்டார் என்று அர்த்தம். காற்று அடிக்கிறது, சுகமாக இருக்கிறது. காற்று நின்றுவிட்டு ஒரே வெக்கையாக இருக்கிறது, பகவான் இப்பொழுது இல்லை. பகவான் இருக்கிறார் என்பதும் இல்லை என்பதும் இரண்டு வேறுபாடான கருத்தாகும், முரண்பட்ட சொல்லாகும். இறைவனை நீங்கள் முரண்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் இறைவன் யார் என்று தெரியாத நிலையில்தான். இறைவன் பக்கமே உங்களுடைய சிந்தனைகளை செலுத்த விடாமல் நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டோம். சிறு வயதினராக இருக்கும் பொழுது அறியாத பருவத்தில் இதுதான் இறைவன், இதுதான் பகவான் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டோம். உங்களுடைய சுய உணர்வுகள் கேள்விகளை எழுப்பும் பொழுது கேள்வி கேட்கக்கூடாது, தெய்வ குற்றம் என்றும் உங்களை வாயை அடக்கிவிட்டோம். எனவே நாம் அறிந்து கொள்ளாத சமுதாயமாக இன்று வரையில் நாம் பிறந்தும் வளர்ந்தும் இந்த நிலைக்கு வந்துவிட்டோம். ஆகவே இவை ஒவ்வொன்றும், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும், நீங்கள் உணரக்கூடிய ஒவ்வொன்றும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும், முகரக்கூடியது, உண்ணக்கூடியது எதுவுமே இறைவன் இல்லை. இவற்றையெல்லாம் படைத்த அந்த ஒருவனை தவிர. இதற்கு பெயர் அல்லாஹ். அல்லாஹ் என்பதனுடைய பொருள், நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் இல்லை, இறைவனை தவிர, அந்த ஒருவனை தவிர. அந்த ஒருவனை நீங்கள் பார்த்ததும் கிடையாது, ஒரு காலம் பார்க்கவும் முடியாது. இந்த கண்களுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அவ்வளவும் அழியக்கூடியவை. இந்த கண்கள் பார்ப்பதை கொண்டுதான் நீங்கள் இறைவன் என்று உங்களுடைய உருவங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உருவம் இல்லாமல் எப்படி நான் இறைவனை நம்புவது என்று கேட்கிறீர்கள். உங்களுடைய மனம் அதற்கு ஒரு சாட்சியமாகும். உருவம் இல்லாமல் கொள்ளக்கூடிய நம்பிக்கைதான் உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மனதில் நீங்கள் உருவத்தின் அடிப்படையில் ஒரு காலம் பார்த்ததில்லை. மனதுக்கு ஒரு வடிவம் கொடுங்கள் என்றால் எப்படி கொடுப்பீர்கள்? மனதுக்கு ஒரு சிலை அமைங்க, எப்படி அமைப்பீங்க? உருவம் இருந்தால் தான் நம்ப முடியும்னு சொல்கிறேன். நம்ம மனதை நம்புகிறேன் இருக்குதுன்னு, அந்த மனசுக்கு ஒரு உருவம் கொடுங்க, முடியாது. ஆனால் அதை நம்பினா தவிர வாழ்க்கை இல்லை. உருவங்களுடைய அடிப்படையில் நீங்கள் தெய்வங்களை நம்பினா உங்களுக்கு அழிவு இருக்குது. உருவமில்லாத அந்த இறைவன் ஒருவன் இருக்கிறான். அந்த மனதை படைத்த இறைவன் அதற்கு ஒரு சாட்சியம், ஒரு தெளிவான சான்று. உருவமில்லாததைத்தான் நாம் நம்ப வேண்டும். அதில் தான் நமக்கு வாழ்க்கையும் வழியும் இருக்கிறது. அந்த மனதில் எந்த வழி இல்லையோ, எந்த வழியும் இல்லை. மனிதர்கள் காட்டக்கூடிய வழியில் நாம் போக வேண்டும் என்றால் கையை கட்டிக்கொண்டு, கையை எடுத்துக்கொண்டு போகும் ஒரு மனிதன் பின்னால் நாம் செல்லக்கூடிய ஒரு குருடனை போன்று சென்று கொண்டிருப்போம். அந்த மனிதனோ தன்னுடைய வழியையே அவன் அறியாதவன். அவனை நீங்கள் உங்களுடைய தெய்வமாக ஆக்கிக்கொள்ள முடியாது.
ஒரு மனிதன் இறக்கக்கூடியவன், இறப்பவன் தெய்வமாக இருக்க முடியாது. ஆகவே நாம் மனிதர்களையும் தெய்வங்களாக ஆக்கிக்கொள்ள முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அழியக்கூடியவர்கள். படைத்த எந்த ஒரு பொருளையும் நாம் தெய்வமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நிச்சயமாக அது இறைவனால் படைக்கப்பட்டது. அவை இறைவனாக ஆகிவிட முடியாது. ஒவ்வொரு பொருளும் நாம் பகவான் என்றும் தெய்வம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோமே, அது தெய்வத்திற்கு இணையான எந்த ஒரு உயர்வையோ அல்லது கண்ணியத்தையோ மதிப்பையோ அதனுடைய பொருளுக்கு தகுந்த தகுதியையோ கொண்டிருக்காது. தெய்வத்தின் தகுதி என்ன? என்றென்றும் நிலைத்திருப்பது. தெய்வம் பிறந்தார் இறந்தார் என்பது தகுதிக்கு அப்பாற்பட்டது. தெய்வம் எங்கும் இருப்பவர், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இல்லை, இன்னொரு குறிப்பிட்ட இருக்கிறார் என்பது அவனுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது. தெய்வத்தை நான் பார்க்க முடியும், ஆகவே அதற்கு ஒரு உருவம் இருக்கிறது. உருவம் உள்ள அனைத்தும் ஒரு காலத்தில் அழியும். அழியக்கூடியது தெய்வத்தினுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டதாகும். உருவம் என்று வந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் இருக்க முடியும், எங்கும் இருக்க முடியாது. ஆகவே அது தெய்வம் என்ற தகுதிக்கு அப்பாற்பட்டது. இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்கக்கூடியதும், நீங்கள் நுகரக்கூடியதும், நீங்கள் உணரக்கூடியதும், கேட்கக்கூடியதும் எதுவாக இருந்தாலும் சரி, அது தெய்வத்தினுடைய தகுதிக்கு குறைந்ததாகும். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது உணர்ந்து அறியக்கூடிய அந்த மனதில், மறைவான வடிவமே இல்லாத அந்த மனதில் நீங்கள் எதை உண்மை என்று உணர்கிறீர்களோ அது தெய்வ உணர்வுகளின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி வைக்கும். உண்மை உணர்வுகளின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி வைக்கும். எனவே உண்மை உணர்வுகளின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்களானால், உங்களுடைய மனம் என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால், உங்கள் கைகள், உருவங்களால் அமைக்கப்பட்டிருக்கிற கைகள் கால்களுக்கு அந்த மூளைக்கும் வேலை இருக்காது. என் மூளையை கொண்டு நான் வாழ்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? அந்த மூளையை கொண்டு வாழ்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூளையில் முடம்பட்டவர்களாக ஆயிடுவீங்க. மனதினுடைய வழிமுறையை கொண்டு நீங்கள் வாழ்வீர்களானால், இந்த மனம் நன்றாக இருக்கும் வரையில்தான் உருவத்தின் அடிப்படையிலான அந்த மூளையும் சரி, கைகளும் சரி, கால்களும் சரி வேலை செய்யும். நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பை நம்புகிறீர்கள், அவ்வாறல்ல. உங்களுடைய உடல் உழைப்பை நீங்கள் நம்புகிறீர்கள், கை கால்கள் உருவத்தின் அடிப்படையில் நீங்கள் நம்புகிறீர்கள், அவ்வாறல்ல. மறைவான அந்த மனதை நீங்கள் நம்புங்கள். மறைவான அந்த மனதை நீங்கள் நம்பும் பொழுது இனி உங்களுடைய உருவ அமைப்புகள் வேலை செய்யும். உங்களுடைய உடல் உழைப்பு உங்களுக்கு உதவாது. உங்களுடைய மனதின் அந்த உறுதி உங்களுடைய உடல் உருவத்தின் அமைப்பிலான முயற்சி உழைப்பு என்று கூறுகிறீர்களே, அதற்கு வழிவகுக்கும். அவ்வாறு இல்லாத வரையில் நாம் நிச்சயமாக பெரும் நஷ்டவாளிகளாக இருப்போம். உருவத்தின் அடிப்படையில் நீங்கள் விரும்பிவிட்டால் நீங்கள் நஷ்டவாளிகள். உருவம் இல்லாத மனதின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைப்பீர்களானால் நீங்கள் வெற்றியாளர்கள். ஆகவே வெற்றிகளின் பக்கம் வாருங்கள். உருவமில்லாத, உருவத்தின் அடிப்படையில் அவனை சுருக்கிவிட முடியாத, உணர்வுகளால் அவனை உணர மட்டுமே முடியக்கூடிய அந்த உண்மையான படைப்பாளன் அல்லாஹ் என்ற அந்த ஒரு கணிப்பின் பக்கம் வாருங்கள். அந்த ஒரு படைப்பாளனின் பக்கம் வாருங்கள். அந்த உண்மையின் பக்கம் நீங்கள் நெருங்குங்கள். மனதில் உங்களுடைய இருதயத்தில் தோற்றுவிக்கப்படக்கூடிய எண்ணங்களும் மறைவானவை. அது உங்கள் கண்களால் இன்னும் பார்க்கவில்லை. இறை உணர்வுகளால் தான் நீங்கள் அந்த எண்ணங்களை உணர்கிறீர்கள். அந்த எண்ணங்கள் தான் உங்களை வழிநடத்துகிறது. உருவமாக இருக்கக்கூடிய உங்களை வழிநடத்துகிறது. ஆகவே நீங்கள் எண்ணங்களுக்கு மதிப்பளிப்பீர்களா, உருவம் இல்லாத அந்த எண்ணங்களுக்கு, அல்லது அந்த உருவத்தை நீங்கள் மதிப்பளிப்பீர்களா? தகுதியானது, நமக்கு தகுதியானது மறைவானது. மறைவானவற்றின் மீது நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இவ்வளவு சுலபமான ஒரு வழிமுறையை உங்களுக்காக அமைத்திருக்கிறான். ஒரு சோதனைக்காக கைகளையும் கால்களையும் உங்களுக்கு படைத்திருக்கிறான். அந்த கைகளையும் கால்களையும் கொண்டு நீங்கள் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சாதனைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கைகளையும் கால்களையும் இயக்கக்கூடிய எண்ணங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அந்த எண்ணத்தில் ஒரு உறுதி குலைந்து விட்டால், அந்த எண்ணத்தில் ஒரு சோர்வு தட்டிவிட்டால், பின்னர் உங்களுடைய நிலை என்ன? அந்த கைகளுக்கும் கால்களுக்கும் ஏதாவது வேலை இருக்குமா? உடல் உழைப்பை நீங்கள் பெரிதாக கருதுகிறீர்கள், அங்குதான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. உங்களுடைய மூளை என்ற அந்த முயற்சியையும் உடல் என்ற அந்த உழைப்பையும் நீங்கள் பெரிதாக நினைக்கிறீர்கள்.
அவை நிச்சயமாக ஒரு நேரத்தில் சோர்ந்து போகும். அந்த மூளையை இயக்குவது உங்களுடைய மனம்தான். மனம் சோர்ந்து விட்டால் மூளை செயலிழந்துவிடும். மனம் உற்சாகமாக இருந்தால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள்? உங்களுடைய உடலுக்கா, உங்களுடைய மனசுக்கா? அந்த மனதை இயக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கா அல்லது மனசுக்கா? அந்த எண்ணங்களை படைத்த இறைவனுக்கா அல்லது எண்ணங்களுக்கா? இறைவனை நாம் போற்றக்கூடியவனாக இருக்கிறோம். அந்த இறைவன் அகிலங்களின் இறைவன். எந்த ஒரு தெய்வமும் தெய்வம் இல்லை அந்த ஒரு இறைவனை தவிர. அதற்கு பெயர் அல்லாஹ். எனவே அல்லாஹ் என்பது உருவத்தின் அடிப்படையிலானதல்ல. தெய்வங்களெல்லாம் இல்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். அல் என்பதற்கான பொருள் ஆரம்பம், இந்த ஆரம்பிக்கணும் இல்லையா என்பது அதனுடைய பொருளாகும். லா என்பதனுடைய பொருள் இல்லை என்பதாகும். ஹா என்பதனுடைய பொருள் அவனை தவிர. தெய்வங்கள் இல்லை அவன் ஒருவனை தவிர. இது அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். த நன் பட் ஹி. அல் என்பதனுடைய பொருள் த. இந்த ஆரம்பிக்கிறேன் இல்லையா அந்த த. லா என்பதனுடைய பொருள் நன். ஹூ அல்லாஹூ. ஹூ என்பதனுடைய பொருள் பட் ஹி. த நன் பட் ஹி. நோ காட் பட் ஹி. திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் என்பது ஒரு உருவத்தின் அடிப்படையான பொருள் அல்ல. நீங்கள் தெய்வங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாகும். இனி எது தெய்வம்? அந்த ஒருவனை தவிர. அந்த ஒருவனை நீங்கள் இனம் கண்டுகொள்வதற்காகத்தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனுடைய முழுமையான அடிப்படையை இந்த ஒரு வாக்கியத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இனி இதனுடைய விரிவாக்கம்தான் இந்த குர்ஆன் பூராவும். ஆகவே நாம் படைக்கப்பட்டதன் காரணம், நீங்கள் அகிலங்களின் படைப்புக்கெல்லாம் மேலான படைப்பாகும். அகிலங்களில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் உங்களுக்கு கீழானது. நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழானவைகளைத்தான் நீங்கள் தெய்வங்களாக ஏற்படுத்தி கொண்டீர்கள். அவைகளையெல்லாம் மிகைத்த ஒன்று, படைத்த ஒன்று உண்மையின் அடிப்படையில் உங்களுக்காக இவற்றை அனைத்தையும் அடிமைப்படுத்தினானே, அந்த இறைவனை நீங்கள் புகழ்ந்து வாருங்கள். அகிலங்கள் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு அடிமணியும். இதுவே மகத்தான வெற்றியாகும். ஆகவே வெற்றியின் பால் உங்களை படைத்த இறைவனாகிய அந்த அகிலங்களின் இறைவன் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். ஆகவே நீங்கள் வெற்றி என்ற அந்த மகத்தான ஸ்தானத்திற்காக உயர்ந்து வாருங்கள். உங்களுடைய கைகளையும் கால்களையும் நம்ப வேண்டாம். வெளிப்புற உறுப்புகளான உங்களுடைய கண்களையும் மூக்கையும் வாயையும் காதுகளையும் தொடு உணர்வுகளையும் தோல் நம்ப வேண்டாம். இவை அனைத்தும் அழியக்கூடியது, மரத்து போகக்கூடியது, உணர்விழக்கக்கூடியது. அது தன்னுடைய தன்மைகளில் இறுதியாக அழிந்து போகும். இவற்றை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுடைய மூளை சோர்வடைந்துவிடும். ஒரு சமயத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும், மறு சமயத்தில் சோர்வடைந்துவிடும். ஆகவே உங்களுடைய மூளையையும் நம்பாதீர்கள். ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டது. இதை நம்புவீர்களானால் அகிலங்கள் உங்கள் மீது ஆட்சி செய்யும். இதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் அகிலங்களின் மீது ஆட்சி செய்கிறீர்கள். ஆகவே எதை நம்புவீர்கள்? உங்களுடைய வெற்றிக்கு. தோல்வியை நம்புவீர்கள் என்று உண்மையானால் அது புற உணர்ச்சிகளின் அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ, 5 புலன்களின் அறிவை கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வியடைந்தவர்கள். இந்த 5 புலன்களையும் இயக்கக்கூடிய மூளை முதற்கொண்டு இயக்கக்கூடிய அந்த மனதை யார் நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். நிச்சயமாக அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஆகிவிட மாட்டார்கள். அந்த மனதுக்கு எப்பொழுது உற்சாகம் ஏற்படுகிறதோ அப்பொழுது மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். அப்பொழுது கை கால்களுக்கும் உணர்வுகள் இருக்கும். அந்த மனம் எப்பொழுது சோர்ந்து போகிறதோ மூளையும் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துவிடும். அந்த மூளையை தூக்கி பிடிப்பது உங்களுடைய மனமாகும். அந்த மனதிற்கு ஊட்டமானது எது என்றால் அந்த மனதில் இருக்கக்கூடிய உற்சாகம் மிக்க எண்ணங்களாகும், நன்மையை மிக்க எண்ணங்களாகும், உண்மைகளை கொண்ட எண்ணங்களாகும். அந்த எண்ணங்களில் உண்மையோ அல்லது அதில்
தோல்வியோ ஏற்படும் என்ற அந்த ஒரு தன்மை இருக்குமானால் அவநம்பிக்கையும் உற்சாகமின்மையும் அதன் காரணமாக மூளை சோர்வும் உடல் சோர்வும் ஏற்பட்டுவிடும். அதில் உங்களுக்கு எத்தகைய பிடிப்பும் இருக்காது. எனவே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டியது என்னவென்றால், படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த படைப்பாகிய நீங்கள் அதை நீங்கள் நம்புவீர்களானால் படைப்பாளனை, உங்களை படைத்த படைப்பாளனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனுடைய உதவி உங்களுக்கு தேவை என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனதுக்கு உறுதியையும் உற்சாகத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் நீங்கள் வெற்றி பெறும் பொழுது உங்களுக்கு சுகத்தையும் அளிக்குமே அந்த மனதை இயக்கக்கூடிய இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த மனதில் உற்சாகமிக்க எண்ணங்கள் வந்தால் தவிர, நம்பிக்கை மிக்க எண்ணங்கள் வந்தால் தவிர அந்த மனதுக்கு ஊட்டமில்லை. ஆகவே மனதுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய வெற்றிகளாக அமையும் என்றால் அதில் ஊட்டம் இருக்கிறது. ஆகவே அந்த வெற்றி என்ற உறுதியை அந்த எண்ணத்திற்கு உடைத்த அந்த இறைவனையும் நீங்கள் உங்களுடைய உதவிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை தவிர அவனுக்கு கீழாக உங்களுக்காக அடிமைகளாக படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும், அகிலங்களில் உள்ள எந்த ஒன்றையும் உங்களுக்கு இறைவனாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஆகவே தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் இல்லை, நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் இல்லை, அந்த ஒருவனை தவிர அதற்கு பெயர் அல்லாஹ். ஆகவே உருவத்தின் அடிப்படையில் அல்லாஹ் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு நீங்கள் உருவம் கொடுக்கக்கூடாது. மனதுக்கு எந்த அளவுக்கு உருவம் இல்லையோ அதை படைத்த இறைவனுக்கு மட்டும் உருவமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். அவ்வாறே நான் உருவமில்லாத அந்த இறைவனை, அல்லாஹ் என்ற அந்த ஒருவன் என்று சொல்லும் பொழுது உருவம் இருக்கிறது. ஆனால் அந்த ஒருவன் என்னென்றால் அல்லாஹ் என்பதன் பொருள் எதுவுமே தெய்வம் இல்லை அவன் ஒருவனை தவிர. ஆகவே அவன் என்பது நம்முடைய வார்த்தைகளில் உள்ள சிக்கல்களின் காரணமாக, நம்முடைய மொழியினுடைய கீழான தன்மைகளின் காரணமாக உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இறைவனை உணரும் பொழுது அந்த அவன் என்று போய்விடும் அந்த மகத்தான படைப்பாளன், உண்மையாளன். நம்முடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு அவன் என்று வருகிறதே தவிர, மற்றபடி அவர் என்று கூறினாலும் மனிதர்களுடைய அடிப்படையில் அதே பார்வையில் தான் அவர்கள் உயர்த்தி பார்க்கிறோம். பெரிய மனிதர் என்று அவர் என்று கூறுகிறோம். ஆகவே அவர் என்ற அந்த சொல் நீக்கப்பட்டு விட்டது. அவன் மனிதனுடைய அடிப்படையே கிடையாது. ஆகவே அவன் என்ற சொல்லுக்கு வேறொரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் அல்லாஹ் என்பதன் பொருளாகும். இப்பொழுது கூறுங்கள், முதல் வார்த்தை வெற்றிகள் என்ற அந்த ஒரு அத்தியாயத்தின் கீழாக அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்த இறைவன் ஒருவனுக்கே, அந்த இறைவனாகிய அல்லாஹுக்கே ஆகும். எனவே உங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு நன்மைகளாகவும் நிரந்தரமாகவும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதமாகவும் நிம்மதியும் அமைதியும் கொண்டு இறங்க வேண்டுமானால் உங்களுடைய புகழ் உங்களுக்கு என்று நினைக்க வேண்டாம். சுகத்தின் காரணமாக புகழை நீங்கள் விரும்ப வேண்டாம். சுகத்தை அனுபவியுங்கள். புகழ் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். அந்த பணிவை நீங்கள் மேற்கொள்ளாத வரையில் உங்களுக்கு சிறு சிறு வெற்றிகளும் கூட பெரும் சோதனைகளாக அமைந்துவிடும். ஒரு உணவு ஏற்படுத்தி உங்களுக்கு வாய்க்குள்ள போட்டாலும் சரி, அது இறங்கிறதுக்கு முன்னாடி புறையேறும். உங்களுடைய மூச்சு தடைப்பட்டு இறந்தும் போவீர்கள். ஒரு சின்ன வேலை கூட உங்களால் செய்ய முடியாது உங்களுடைய கவனக்குறைவு ஏற்பட்டால். பெரும்பாலும் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கிறீர்கள். இருந்தாலும் அதை உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இயக்கமாக ஆக்கிவிட்டான். நீங்கள் உணவை உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய மூச்சை நிறுத்திக் கொள்வதும் விழுங்குவதும் பின்னர் விழுங்கிய பிறகு மூச்சை விடுவதுமாகிய அந்த அமைப்பை உங்களுக்கு லேசாக்கினான். இந்த இறைவனுடைய அனுமதியை கொண்டே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனக்குறைவாக இருந்த போதிலும் அதிகமாக சிரிச்சுக்கிட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்றது காரணம் என்ன? சாப்பிடும்போது சிரிக்காதீங்கன்னு சொல்றது காரணம் என்ன? அந்த சிரிப்பில் மூச்சு அடைக்கப்பட்டு விழுங்கப்படுவதற்கு முன்பாக அந்த சிரிப்பினோடே உங்களுடைய உணவும் மூச்சுக்குழலுக்குள் இறங்கி பெரும் விபரீதம் ஏற்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் கவனமாக சாப்பிடும்போது பேச வேண்டாம், சாப்பிடும்போது சிரிக்க வேண்டாம் சொல்லுவோம். ஆனாலும் பெருஞ்சிரிப்பும் வெடிச்சிரிப்புக்கும் இடையே நீங்கள் உணவை அறிந்துவிட்டு வருகிறீர்கள். இருந்தாலும் இறைவன் உங்கள் மீது கருணையாளன், உங்களை பாதுகாப்பது தன் மீது கடமையாக ஏற்றுக்கொண்டவன். ஆகவே தான் உண்மையாளன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய உதவி மட்டும் இல்லை என்றால் ஒரு சின்ன உதவி கூட உங்களுக்கு பெரும் விபரீதமான சோதனையாக அமைந்துவிடும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது.
ஆகவே நீங்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக இருங்கள். உங்கள் மீது இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய இரக்கமும் இருப்பதன் காரணமாகவே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இல்லை என்றால் என்றோ நாம் நம்மையே அழித்து கொண்டிருந்திருப்போம். நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கும் நிலையிலும் நெடுங்காலம் அவனுடைய இரக்கத்தை கொண்டு உங்கள் மீது பொறுமையாளனாக இருந்து படைப்பாளன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் அவனுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டுமானால் நாம் எந்த புகழும் என்னுடையதல்ல, அகிலங்களை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற அந்த உணர்வுகளில் நீங்கள் வாடும் காலமெல்லாம் அகிலங்கள் உங்களுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கும். வெற்றிகளுக்கு மேல் வெற்றியாளர்களாக நீங்கள் உயர்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வெற்றியின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். குர்ஆனுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், ஓப்பனிங் வேர்ஸ், தொடங்கக்கூடிய அந்த வாக்கியம் அகிலங்களின் இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாகும். இதனுடைய அடிப்படை என்ன என்பதை இப்பொழுது வரை நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்ன? புகழை நான் விரும்ப வேண்டாம் என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தால் போதும். அகிலங்கள் உங்களுடைய காலடியில். இதை நம்புங்கள். எந்த ஒரு நன்மை ஏற்பட்டாலும் நாம் கூறுவோம் அகிலங்களின் இறைவனுக்கு அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் என்பதனுடைய பொருள் எந்த தெய்வமும் தெய்வம் அல்ல, படைப்பாளன் ஒருவனை தவிர என்பதாகும். ஆகவே நீங்கள் விரும்பக்கூடியது ஒவ்வொன்றையும் இறைவனையே நீங்கள் இறைஞ்சுங்கள். ஆகவே இறைவன் என்ற பொருளும் உருவத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு பொருள், அதுவும் உங்களுக்கு உகந்த ஒரு சொல்லாகும். ஆகவே அகிலங்களின் இறைவனே என்னுடைய இறைவன், அவன் ஒருவனுக்கே அனைத்து புகழும், ஒவ்வொரு நன்மையும் அவன் புறத்திலிருந்து. ஆகவே நீங்கள் பெருமை கொள்வதற்கோ புகழ் தனக்கு வேண்டும் என்று விரும்புவதற்கோ உங்களுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை. பெரும்பாலும் மனிதர்கள் தங்களுடைய புகழையை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பெருமை கொள்ள வேண்டும், பெருமை அனைத்தும் தனக்கு வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக புகழை விரும்புபவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுதே அவர்களுடைய பெரும்பாலான நன்மைகள் அவர்களை விட்டும் நீங்கி கொண்டிருக்கிறது. வெற்றியாக வந்து சேர வேண்டியவை அனைத்தும் தடைப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் ஒரு க்ஷணம் உங்களுடைய பெருமையில் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கான தீமை உங்களை விட்டும் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. நன்மை உங்களை விட்டும் நீங்கிவிடுகிறது. பெருமை என்ற அந்த ஒன்று மட்டும்தான் இப்பொழுது உங்களுடைய நஷ்டங்களாக இருக்கிறது. நாம் அடைந்து கொண்டிருக்கும் அனைத்து தோல்விகளுக்கும் காரணம் பெருமை என்ற அந்த ஒன்று. நீங்கள் பெருமை கொள்ளும் சமுதாயமாக ஆகிவிட மாட்டீர்கள் என்பது மட்டும் உண்மையானால் உங்களுடைய வீடுகளின் முகப்பையும் வாயிற்படிகளையும் நீங்கள் சாயும் கட்டில்களையும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அவன் ஆக்கியிருப்பான். எனினும் உங்களுடைய இறைவனிடம் இருப்பது இன்னும் மகத்தானது. ஆகவே இவை அனைத்தும் இவ்வுலகின் அற்ப சுகங்கள் தான். அந்த சுகத்தை கூட விரும்ப வேண்டாம், இதைவிட மேலானது இருக்கிறது. ஆகவே நான் சுகத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலையிலும் இறைவனுக்காக யார் அதை மேன்மையாக்கி கேட்கிறார்களோ அந்த சுகமும் அவர்களுக்கு இல்லை, இதோட மேன்மையானதாக வர இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பொறுமையை இறைவன் சோதிக்கிறான். எப்பொழுது நீங்கள் இறைவனிடம் ஒரு பிரார்த்தனையை ஏற்படுத்துகிறீர்களோ அப்பொழுது அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கால தாமதத்தின் காரணமாக காலம் வெகுவாக தாமதமாகிறது. ஆகவே நான் இறைவனிடம் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். தங்கமும் வெள்ளியும் உங்களுடைய வீடுகளின் முகப்புகளும் உங்களுடைய வாயிற்படிகளும் நீங்கள் வசிக்கும் இடங்களும் நான் ஆக்கியிருப்பேன். நீங்கள் மட்டும் பெருமை கொள்ளும் சமுதாயமாக இருக்க மாட்டீர்கள் என்பது உண்மையானால், எனவே பெருமை என்பது உங்களுடைய இருதயத்தில் இருப்பதை நிச்சயமாக இறைவன் அறிவான். மீண்டும் இறைவன் கூறுகிறான், எனினும் இவை அனைத்தும் இந்த உலகத்தின் அற்ப சுகங்களே. என்னிடம் கேட்கும்போது அற்பமான சுகத்தை நான் நிச்சயமாக தரமாட்டேன், இதைவிட உயர்ந்ததை நான் தருகிறேன். ஆகவே அவன் அளவற்ற அருளாளன்.
அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். நீங்கள் ஒன்றை விரும்புகிறீர்கள், அந்த இறைவனிடம் இறைஞ்சுகிறீர்கள். அவன் கூறுகிறான், நீங்கள் கேட்பது அற்பமான சுகம், என்னிடம் கேட்டுவிட்டீர்கள், ஆகவே நீங்கள் அறியாத ஒரு சுகத்தை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். எனவே உங்களுடைய சுகத்தின் மீதே நீங்கள் கண் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் இறைவனுடைய பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இன்று வாழ வைத்துக் கொண்டிருப்பது இறைவன்தான் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உணவறிந்து கொண்டிருப்பதும் உங்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டுதான். பசியோ தாகமோ இல்லாமல் ஆக்கிவிட்டால் நீங்கள் தலைகீழாக நின்றாலும் ஒரு வாய் அல்லது ஒரு வாய் தண்ணீர் உணவு நீங்கள் அருந்த முடியாது, குடிக்க முடியாது. ஆகவே இறைவனுக்கு நன்றியுடன் இருங்கள். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த உடல் கஷ்டமும் இல்லாமல் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு காரணம் மனதினுடைய அமைதிதான். மனதில் ஏற்கனவே எண்ணங்கள் ஏற்பட்டு அவற்றின் வெற்றிகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில்தான் இன்று உடல்கள் அமைதியாக இருக்கின்றன. அவ்வளவு மறைமுகமாக வெற்றிகள் உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வெற்றிகளை நீங்கள் கணக்கிடுவீர்களாயின் எண்ணி மாளாது. அவ்வளவு பாக்கியங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பார்க்கக்கூடிய சில சுகங்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக இறைவனை நிராகரிப்பவர்கள் தான் நீங்கள். இன்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டியது என்னவென்றால், என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் மனம் என்ற ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனம் இல்லை என்றால் உயிர் என்னை விட்டு போகும். அந்த உயிரோட்டம் இல்லை என்றால் உடல் வியாதிகள் ஏற்பட்டிருக்கும். பெரும் கஷ்டத்திற்குள் நான் ஆளாகியிருப்பேன். ஆகவே உடல் சுகத்திற்கு மனதினுடைய நிம்மதியும் அதனுடைய வெற்றியும் அவசியம். அது விரும்பியது அதற்கு இருந்தால் தவிர மனம் நிம்மதியுடன் இருக்காது. மனம் நிம்மதியுடன் இருந்தால் தவிர உங்களுடைய உடற்கூறுகளில் நோய்கள் இல்லாமல் சுகமாக நீங்கள் வாழ முடியாது. இன்று நான் ஓரளவு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் அதை சம்பாதிக்கவில்லை. உங்களுடைய பகல் கனவுகள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பகல் கனவுகளில் பலவற்றை நீங்கள் சந்தேகமில்லாமல் விரும்பிவிட்டீர்கள். உங்களுடைய கற்பனைகள் பகல் கனவுகள், அந்த பகல் கனவுகள் அல்லது கற்பனைகள் பலவற்றை நீங்கள் விரும்பிவிட்டீர்கள். சந்தேகமில்லாத நிலையில் சுகமாக இருக்குமே என்று அந்த சுகத்தில் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். அந்த வாழ்க்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அந்த வாழ்க்கையை உங்களுக்கு இப்பொழுது நன்மையாக அமைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நீங்கள் விரும்பக்கூடிய அற்பமான விஷயங்களைத்தான் உங்களுடைய தேவைகள் என்று எண்ணிக்கொண்டு நஷ்டங்களின் பால் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடையை, அளவற்ற அருளாளன், நீங்கள் விரும்பியதை அதற்கு மேலாக நன்மைகளாக கொண்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது சிந்தனை என்ற அந்த ஒன்று இல்லாததன் காரணமாக எதுவுமே எனக்கு இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவன் அளவற்ற அருளாளன். அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணிப்பீர்களாயின், சற்று சிந்தித்து பார்ப்பீர்களாயின் அவற்றை எண்ணி மாளாது. ஆகவே நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா? நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்று அது உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் விரும்பி கற்பனை என்று தெரிந்தும் அதை விரும்பினீர்கள். அந்த விருப்பம்தான் உங்களுடைய நம்பிக்கையை உறுதி செய்திருக்கிறது. அந்த விருப்பங்கள் தான் இறைவனிடம் பிரார்த்தனைகளாக அமைந்திருக்கிறது. எதை நீங்கள் நம்ப மாட்டீர்களோ அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். சீச்சி, இந்த பழம் புளிக்கும் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா கற்பனைகளில் வர்றதை விரும்பி சுகமாக ஏற்றுக்கொண்டு எந்த சந்தேகத்தை கொண்டும் தீண்டாமல் ஒரு கணம் அதில் வாழ்ந்து விடுகிறீர்கள். அது இறைவனிடத்தில் பெரும் நன்மையாக அமைந்து விடுகிறது. ஆகவே அதற்குரிய கூலி இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால், இறைவன் மகத்தான அருட்கொடையுடையவன். அந்த அருட்கொடையை நீங்கள் கணிப்பீர்களானால் அவற்றை எண்ணி மாளாது. அவன் அளவற்ற அருளாளன். இவ்வளவுக்கும் நாம் செய்வது இறைவனுக்கு நன்றி துரோகம். இறைவனை மறந்துவிட்ட நிலையில் நான் என் இறைவனை நம்பிக்கை கொள்கிறேன், எனக்கு இன்னென்ன காரியங்கள் நிறைவேறிவிட்டார், அதற்காக நேர்த்தி கடனையும் செய்வார்கள். கேடு. இதுவரையில் இவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருப்பது இவர்கள் விரும்பியதற்கும் மேலான இறை பாக்கியங்கள், வெற்றிகளுக்கு மேல் வெற்றிகள். அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்து சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் தனக்கு மிகவும் அவசியமில்லாத ஒன்றின் மீது மிகவும் தேவைப்பட்டவர்களாக அவர்கள் அவசரப்படுகிறார்கள். தங்களுக்கு அவசியமில்லாத ஒன்றின் மீது பெருமைக்காக, வீண் பெருமைக்காக அவர்கள்
தேவையற்ற ஒன்றின் மீது அவசரப்படுகிறார்கள் தங்களுடைய பெருமைக்காக. இந்த பெருமை அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் அவன் ஒருவனுக்கே என்ற அந்த ஒன்றை அவர்களுடைய இருதயத்தை விட்டு நீக்கிவிடுகிறது. ஆகவே இறைவனை அவர்கள் நீக்குகிறார்கள், இறைவன் அவர்களை விட்டும் நீங்கவில்லை. எனவே ஒவ்வொரு முறையும் தனக்கு பெருமை வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம் இறைவனை அவர்களுடைய இருதயத்தை விட்டும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இறைவன் மீது ஒரு சிறு சந்தேகம் ஆரம்பித்து அது பெரும் சந்தேகமாக வளர்ந்து முடிகிறது. அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அனைத்து புகழும் என்பதனுடைய இறுதியான விளக்கத்திற்கு வருவோம். அகிலங்களின் இறைவன், அகிலங்களை உங்களுக்காக படைத்தானே அந்த இறைவன், அகிலங்கள் அனைத்தையும் உங்களுக்கு அடிபணியச் செய்தானே அந்த இறைவன், வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றையும் உங்களை படைப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகளாக படைத்தானே அந்த இறைவன், அவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும். உங்களுக்காக ஒரு சொற்பமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஒரு சொற்பமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவில் உங்களுக்கு ஒரு சொற்பமான சுகம் இருக்கிறது, அதைத் தொடர்ந்து மிக பெரும் வேதனை இருக்கிறது. வேதனை இந்த சுகத்தை மிஞ்சிவிடும். உங்களுடைய அறிவு உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, மனதிற்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய அறிவு. அந்த துன்பத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தியவர்களாக, புறக்கணித்தவர்களாக, உங்களுடைய உடலின் சுகத்தின் அடிப்படையில் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். உங்களுடைய மனதின் சாட்சியத்திற்கு நிச்சயமாக தெரியும் நீங்கள் ஈடுபடக்கூடிய இந்த காரியம் துரோகமானது, நய வஞ்சகத்தனமானது, நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் அதன் பக்கம் செல்கிறீர்கள். எப்படி நீங்கள் இந்த வழியை உங்களுடைய பாதையாக ஏற்றுக்கொண்டீர்கள்? உங்களுடைய மனம் சரியில்லை என்று கூறும் பொழுது, மறைவானதை நீங்கள் நம்பவில்லை. அது வெளிப்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். மறைவாக இருக்கும் பொழுது எப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனதின் அந்த பாவத்திற்காக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்களோ, உங்களுக்கு மனதின் அளவில் ஒரு சிறு அச்சம் ஏற்பட்டு பின்னர் அது நீங்கிவிடும். எப்பொழுது அந்த அச்சமே இல்லாமல் நீங்கள் துரோகத்தில் இன்று நீங்கள் முனைந்து விடுகிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் உங்களுடைய உடலால் மனதால் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை இந்த உலகில் அனுபவித்தே ஆக வேண்டும். ஒரு சொற்ப சுகத்துக்காக, லாபத்துக்காக நீங்கள் உங்களுடைய மனதினுடைய சாட்சியத்தை நீங்கள் புறக்கணித்தவர்களாக, இறைவனையே நீங்கள் மறந்தவர்களாக, நிராகரித்தவர்களாக உங்களுடைய அற்ப இன்பங்களின் பக்கம் நீங்கள் சென்றீர்கள். எனவே ஏற்கனவே அந்த துன்பத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். இது தப்பு. மன உறுத்தல், மனசாட்சியின் உறுத்தல், இவை அனைத்தையும் நீங்கள் புறக்கணித்தவர்களாக உங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டீர்கள். ஆகவே நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை நீங்கள் சந்திக்க நேரும் பொழுது, அப்பொழுது நீங்கள் அரற்றுதலோ, நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவதிலோ, அல்லது உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து சிலவற்றை நீங்கள் நீக்கும்படி கேட்பதிலோ உங்களுக்கு எந்தகைய ஆதாயமும் கிடையாது என்பதை இன்று நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் இறைவன் மன்னிப்பவன். அந்த சமயத்தில் உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய இறை பிரார்த்தனையும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையும் உண்மையாக இருக்குமானால் அந்த சமயத்திலும் இறைவன் மன்னிப்பான். ஆனால் அப்பொழுதும் நீங்கள் நைவேத்தியத்தனமாக இது மட்டும் சரியாக இருக்கட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் இருக்கும்பொழுது வேதனைக்கு மேல் வேதனை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் அவசரப்படுகிறார்கள் தங்களுடைய வேதனைகளிலிருந்து தாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் தங்களுடைய வேதனையின் போது இறைவனை அதிகமாக நினைக்க வேண்டியிருக்கிறது. இறைவனை நினைப்பது மிகவும் பாரமாக இருக்கிறது. அந்த வேதனை மட்டும் நீங்கிவிட்டால் என்னுடைய வீணான கேளிக்கைகளின் பக்கம் நான் சென்றுவிட முடியும். இந்த ஒரு பாதிப்பு இருக்கிறதன் காரணமாக இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் இறைவன் தன் பக்கம் உங்களை திருப்புவதற்காக வேதனைக்கு மேல் வேதனை. போதுமடா சாமின்னு சொல்றீங்க, ஏன் தெரியுமா? உன்னை நினைக்கிறது பெரும் கஷ்டமா இருக்குது, போர் அடிக்கிற நீங்கிறது, உன் நினைப்பில் இருக்கிறது பெரும் போர் அடிக்கிறது, அதான் போதுமடா சாமிங்கிறது.
இறைவனை சாதாரணம் நினைச்சிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்திருக்காது, இன்பத்திற்கு மேல் இன்பம் ஏற்பட்டிருக்குமே, அப்பொழுது இன்னும் வேணுமடா சாமின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நீங்க தவிர்த்துட்டு அந்த பாக்கியத்தின் பக்கம் உங்களை திருப்புவதற்காக இறைவன் சோதனையை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது போதும் நீ சொல்றீங்க, இன்னும் கேடு உனக்கு அர்த்தம். ஆகவே யார் தங்களுடைய வேதனைகளை பற்றி மிகவும் அவர்கள் பொறுமை இல்லாமல் ஆகிவிடுகிறார்களோ அவர்களுக்கு இன்னும் வேதனைகள் இருக்கிறது என்பதை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய காரியங்களின் பக்கம் நீங்கள் செல்லும் பொழுது வானங்கள் முதலாக பூமி வரையில் உள்ள ஒவ்வொரு சக்தி திரட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தின்படி அவ்வளவு ஒன்று திரண்டு ஒரு விதையாக ஒரு கருவாக உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. அதுவே எண்ணங்களாகும். அவ்வளவு ஏற்கனவே திரண்டு விட்டது, இனி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது நீங்கள் மட்டும் விதைக்கப்பட்ட இந்த விதையை, இந்த ஒரு எண்ணத்தை, அதன் மீது கொள்ளக்கூடிய விருப்பத்தை நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் அதற்கு உறுதியான நம்பிக்கை ஊட்டி வாருங்கள். அந்த நம்பிக்கையை ஊட்டி அதை வளர்த்து கொண்டு வாருங்கள். அதுவும் உங்களுக்கு முன்பாக உருவாகக்கூடிய அந்த ஒரு தன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருங்கள். வானங்களை உங்களுக்காக வசப்படுத்தியிருக்கிறான். வானங்கள் என்று கூறிய பிறகு அந்த வானங்கள் என்பது ஒரு வானமா அல்லது பல வானங்களா? வானங்கள். அந்த வானங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா அல்லது ஒரே வானம்தான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களுக்கான ஒரு உதாரணம் வானவில். அந்த வானவில்லில் இறுதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய, கடைசியாக நீங்கள் பார்க்கக்கூடிய, சமீபத்தில் பார்க்கக்கூடிய அந்த வானத்துடைய நிறம் கடைசியில் இருக்கும். அதற்கப்பால் இன்னும் கரு நீளமுள்ள வானம், அதற்கப்பால் வெளிரிய நீல நிறமுள்ள வானம், அதற்கப்பால் பச்சை நிறமுள்ள வானம், அதற்கப்பால் மஞ்சள் நிறமுடையது, அதற்கப்பால் ஆரஞ்சு நிறமுடையது, அதற்கப்பால் இறுதியாக சிகப்பு நிறமுடையது. இவ்வளவையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு மேலே ஏழை அவன் அமைத்தான். முதல் வானத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதனுடைய நிறம்தான். வானவெளியில் நீங்கள் அவ்வளவு வானங்களையும் பார்க்கிறீர்கள். இதில் நீங்கள் எதை மறுப்பீர்கள்? அதை நீங்கள் வானத்தின் வில் என்றும் கூறுகிறீர்கள். வானத்தின் வில் என்றால் அடிப்படையாக கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வில் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பது. மீது இருக்கக்கூடிய மற்ற 7 வானங்கள் அதற்கு மேலாக இருக்கிறதே, ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள்? அந்த வானவில் அழகாக இருக்கிறது, அவ்வளவும் எனக்கு வேண்டும். அந்த வானவெளியின் நிறங்கள் தான், வானத்தின் நிறங்கள் தான் இன்று நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கூடிய அதனுடைய பலவிதமான சேர்க்கைகளின் விகிதாச்சாரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வண்ணமும். சாதாரணமாக ரெட்டு, கிரீன், ப்ளூ, இந்த 3 கொண்டு இவ்வளவு கலர்கள் நீங்கள் ஏற்படுத்துறீங்களே, இந்த 7 கொண்டு எவ்வளவு வண்ணங்களை ஏற்படுத்த முடியும்? நீங்கள் பார்ப்பது 7, நீங்கள் பார்க்காதது 70,000. வர்ணத்தை அளிப்பதில் அவனை விட மிகச்சிறந்தவன் யார்? அந்த 7ஐயும் எனக்கு வேண்டும் என்கிறீர்கள் வானவில். நீங்கள் வானவில்லை உங்களுடைய பாட புத்தகங்களிலும் நீங்கள் வரைந்து பார்த்து அழகு கொள்கிறீர்கள். உங்களுக்கு அது வேண்டும். 7 வானங்களும் உங்களுக்கு வேண்டும். இது இறைவன் உங்களுடைய இருதயத்தில் விதைத்ததாகும். அந்த வானவில்லை அப்படியே நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அந்த அளவுக்கு அது அதன் மீது, அதனுடைய வர்ணங்கள் மீது, அதனுடைய பண்புகள் மீது, அதனுடைய குணங்கள் மீது, அதனுடைய ஆற்றல்களின் மீது, அதனுடைய பாக்கியங்களின் மீது, அருட்கொடைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள். நீங்கள் மட்டும் உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டது 7 வானங்களின் வர்ணங்களை கொண்டதாகும். அவ்வளவு அழகானது, ரம்யமானது. அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த 7 வானங்களின் தொகுப்பை நீங்கள் அவ்வளவு வர்ணங்களையும், அதன் பண்புகளையும், அதனுடைய பாக்கியங்களையும், அருளையும் நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் இருப்பது எங்கு? இந்த பூமியில். இந்த பூமி உங்கள் கால்களுக்கு கீழே இறைவன் உங்களுக்காக வசப்படுத்தியிருக்கிறான். உங்களை தாங்கி நிற்க வேண்டும் இந்த பூமி. அதற்காக நீங்கள் அதன் மீது நிச்சயமாக சவாரி செய்கிறீர்கள். எதன் மீது? இந்த பூமியின் மீது. இந்த 7 வானங்களும் இந்த பூமிக்காகவே நிலை கொண்டிருக்கின்றன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமிக்காகவே இந்த 7 வானங்களும், அதனுடைய ஒட்டுமொத்த சாரம்தான் இந்த பூமி. இந்த பூமியில் வானங்களுடைய பூமிக்கிடையில் இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் கொண்டு, ஒரு வானத்திற்கும் அடுத்த வானத்திற்கும் இருக்கக்கூடிய பாக்கியங்கள், அடுத்த வானத்திற்கும் அடுத்த வானத்திற்கும் இருக்கக்கூடிய பாக்கியங்கள், இவ்வாறாக சமீபமாக இருக்க வானத்திற்கும் இந்த வானத்திற்கும் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தையும் கொண்டு
வளம் பெற்றிருப்பது இந்த பூமியாகும். இந்த வளத்திற்கு அவசியம் என்ன? மனிதன் வரையறுக்கிறான். அவனுக்காக இது சொர்க்க பூமியாக திகழ வேண்டும். மிக உயர்ந்த படைப்பான அந்த மனிதன் இவ்வளவு உங்களுக்காக செய்த இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி இறை துரோகம், மனிதனுக்கு எதிரான துரோகம். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அற்பமான அறிவு, இதில் உங்களால் எந்த ஒரு நன்மையையும் சம்பாதிக்க முடியாது, தீமையை தவிர. நீங்கள் சம்பாதிப்பதில் துன்பம் அதிகம், இன்பமோ வெகு சொற்பமானது. அதையே நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த அறிவை உங்களுக்கு கொடுத்தானே அந்த இறைவன், நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அறிவினுடைய தராதரத்தை நீங்கள் உணர்ந்து திரும்புகிறீர்கள். அப்படி உணர தவறிவிட்டாலும் நீங்கள் அனுபவித்து திருந்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறீர்கள். அப்படிதான் நீங்கள் திருந்துங்கள். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். இறைவன் அதை நீக்கவும் செய்கிறான், அதையும் பார்க்கிறீர்கள். பின்னரும் நீங்கள் உங்களுடைய புறம்போக்குத்தனமாகவே, நீங்கள் இறைவனுக்கு புறம்பாகவே நீங்கள் உங்களுடைய பெருமையின், அறிவின் பெருமையில் செல்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய காலம் முடியும் வரையில் உங்களுக்கு அவன் அனுமதிக்கிறான். அந்த காலத்திற்குள்ளாக யாரை இறைவன் திருத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ, திருந்துவதற்கான பண்புகள் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை விரும்புகிறான் என்பதை பார்க்கிறானோ, அவர்களுக்கு வேதனைகளுக்கு மேல் வேதனைகளை கொடுத்து இறைவன் பக்கம் திருப்புகிறான். கடைசி வரையில், அவர்களுடைய இறுதி மூச்சு முடியும் வரையில் அவர்களை சோதனைகளுக்குள்ளாக்கி இறைவனுடைய நினைப்பிலேயே அவர்களை உயர்த்த அவன் பிரியப்பட்டு விட்டால், இனி அவன் உங்களுடைய மரணம் வரையில் உங்களுக்கு வேதனைகளை ஏற்படுத்தி அந்த வேதனைகள் மூலமாக உங்களை உயர்த்தி விடுகிறான். அவனை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவன் உயர்த்த ஆசைப்படுகிறான். உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டா மறந்துடுவீங்க, ஆனால் நித்திய வாழ்க்கையில் உங்களை அவன் நுழைக்க ஆசைப்படுகிறான். ஆகவே அவன் உங்களுக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் உயிரை பிரிக்கும் பொழுது, அந்த உயிர் பிரியும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனாக உயர்த்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யார் ஒருவர் திருந்த மாட்டான் என்று இறைவன் நிச்சயமாக அவனை பற்றி அறிந்து கொண்டானோ, அவர்களை இந்த உலகத்திற்குரிய அவ்வளவு பாக்கியங்கள், அவ்வளவு நன்மைகளுக்கும் திறந்து விடுகிறான், அவ்வளவு பொருள் அடிப்படையில் திறந்து விடுகிறான். அவர்கள் பொருளுக்கு மேல் பொருளுக்கு மேல் பொருளுக்கு மேல் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பொருள்களை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் மிச்சம் மீதி இல்லாமல் ஆகிவிடும் வரையில், சொர்க்கம் என்பது கிடையாது, நரகமே அவர்களுக்கு போதுமானது என்று ஆகிவிடும் வரையில் அவர்களுக்கு உலகத்தினுடைய அனைத்து வாயில்களையும் திறந்து விடுகிறான். வேண்டியதை எடுத்துக்கொள். யார் திருந்தவே மாட்டான் என்று இறைவன் உறுதி கொண்டு விட்டானோ, அவர்களை இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ அவ்வளவையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் விட்டுகிறான். இவர்களைத்தான் என்று நீங்கள் பார்த்து உங்களையும் நீங்கள் கேடுகளுக்குள்ளாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். எவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு நல்லா தான் இருக்கான். அதற்குரிய பொருள், இவர்களுக்கு நரக வாழ்க்கை என்பது நிச்சயமாகிவிட்டது. இறைவன் இவர்களை கைவிட்டு விட்டான். ஆகவே உலகத்தினுடைய அனைத்து வாயில்களையும் திறந்து விட்டான். எவ்வளவு பொருள் வேண்டுமோ அளிக்கொள். இந்த வகையில் இருப்பவர்களை இன்று நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக ஆகிவிட வேண்டாம். நீங்கள் வழி தவறுவதற்கு, வழிகேட்டில் ஆகிவிடுவதற்கு இவர்கள் முன்மாதிரியாக ஆகிவிட வேண்டாம். இவர்கள் இறைவனுடைய நினைப்பையே அற்றுப்போனவர்கள். யார் இறைவனுடைய பார்வையில் திருந்துவார்கள் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சோதனை. ஏனென்றால் அவர்கள் இறக்கும் பொழுது அவனுடைய நினைவுடன் இறக்க வேண்டும். ஆகவே அவர்கள் உயர்த்தப்பட இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை நினைக்க வேண்டாம், இன்னும் உங்களுடைய இந்த உலகத்தினுடைய ஒட்டிய அந்த வாழ்க்கையினுடைய அந்த ஒரு ஆசை இருக்கிறது, இறைவனை மறந்துவிடக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. நீங்கள் இறைவனை மறப்பதை அவன் விரும்பவில்லை. எனவே உங்களுக்கு சோதனைகளுக்கு மேல் சோதனை. நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாக்கியத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, என் இறைவனே, என் மனதின் இச்சைகளிலிருந்தும் நீ என்னை உயர்த்திவிடுவாயாக. ஆகவே நீ என்னை சுகப்படுத்திவிட்ட போதிலும் திரும்பவும் என்னுடைய பழைய நிலைக்கு நான் ஆகி மீண்டும் என்னை நீ உன் பக்கம் திருப்புவதற்காக, இன்னும் அதே சோதனைகளின் பார் நீ என்னை செலுத்துவதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னை நீ உன் பொறுப்பில் முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய பொறுப்பில் என்னை நீ விட்டுவிடாதிருப்பாயாக என்று அந்த பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஆகவே இந்த பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வானங்களும் பூமியும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றும் உங்களுடைய பேச்சை கேட்கின்றன. இந்த வார்த்தையை உண்மையை கொண்டு பேசும் பொழுது அவ்வளவும் உங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்பது ஏற்கனவே இறைவன் அவற்றுக்கு இட்டுள்ள கட்டளைகளாகும். என்னுடைய பெயரை கொண்டு, உண்மையை கொண்டு எந்த அளவுக்கு அவர்கள் என்னை விரும்புகிறார்களோ, என் பக்கம் திரும்புகிறார்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும், வானங்கள் முதலாக பூமி வரையில். ஆகவே நீங்கள் இறைவனை தியானிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய கரு உருவாகி விடுகிறது. நீங்கள் விரும்பிய அந்த கரு உருவாகி விடுகிறது. அதை கொண்டு ஒரு மனதிற்கு ஒரு
நிச்சயமாக ஒரு சமாதானம், ஒரு அமைதி. எவ்வளவு பெரிய துயரத்திலும் இறைவனை வேண்டிய பிறகு அந்த உண்மையினுடைய அந்த ஒரு அந்த ஒரு தருணத்தில் அனைத்தும் கீழ்ப்படிந்து விடுகின்றன. வானங்கள் முதலாக பூமி வரையில் அனைத்தும் கீழ்ப்படிந்து விடுகின்றன. உங்களுக்கான அந்த கருவை அது உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. அதை கொண்டு மனம் அமைதியடைந்து விடுகிறது. இறைவனை இன்னும் அதிகமாக நீங்கள் தியானிப்பதை கொண்டு இன்னும் உங்களுடைய இருதயங்கள் அமைதியடையும். அது உங்களுக்கான அந்த விருப்பம் கருவாக வளர ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டியது, என் இறைவனை பொறுமையை கொண்டு எனக்கு உதவி செய். காலத்தின் மீது சத்தியமாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. அது உருவாகி வளர்ந்து எனக்கு அது என்னுடைய வாழ்க்கைக்கு பாத்தியமாக ஆகும் வரையில் என்னை என்னுடைய இறை நம்பிக்கையிலிருந்து உன் புறமுள்ள நம்பிக்கையிலிருந்து என்னை வழி தவறிடாமலும் சந்தேகம் கொண்டு உன்னை விட்டு விலகிவிடாமலும் பொறுமையின்மையின் காரணமாக என்னுடைய பழைய அநியாயத்தின் பக்கம் நான் மீண்டு விடாமலும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீ என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதே என் இறைவனே என்று எப்பொழுது நீங்கள் அவனிடம் இறைஞ்சுகிறீர்களோ அப்பொழுதே வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிபணிந்து விட்டன இறைவனுடைய அனுமதியை கொண்டு. இதற்கு மேலாக நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் விரும்புவது என்னவாக இருக்க முடியும்? பெரும் கஷ்டத்திலும் அந்த நிமிடத்தில் ஒரு சில நேரத்தில் ஒரு அமைதி கிடைக்கிறது. அது எங்க இருந்தது? அதன் பிறகு மீண்டும் அந்த கவலை தொட்டுகிறது. அந்த சமயத்தில் நீங்க கேட்ட அந்த ஒரு நம்பிக்கை அதை தொடர்ந்து இல்லை. ஆகினால் மீண்டும் கவலை ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் இறைவனிடம் பொறுமையை அதிகமாக கேளுங்கள். என் இறைவனே, என் நம்பிக்கையை நீ எனக்கு அதிகப்படுத்து. உன்பால் நான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீ எனக்கு அதிகப்படுத்தி கொடு. இன்னும் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக உன்னுடைய நம்பிக்கையின் மீது. இன்னும் ஞானங்களை கொண்டு நீ என்னை உனக்கு அருகாமையில் நெருக்கமாக ஆக்கிக் கொள்வாயாக. நீயும் என்னை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வாயாக. எனக்கும் நீ நெருக்கமாகவும் ஆகியிருப்பாயாக. என் இறைவனே, என்னை நான் உன் பொறுப்பிலேயே விடுகிறேன், என் பொறுப்பில் என்னை விட்டுவிடாதே என்று எப்பொழுது உண்மையை கொண்டு நீங்கள் கேட்கிறீர்களோ அப்பொழுதே இறைவன் உங்களை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறான். உங்களுடைய இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது. ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த மகத்தான வாழ்க்கை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள். அதுவரை நீங்கள் வாழக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுடைய அறிவை அதிகமாக மனித துரோகத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டாம். உங்களுக்காக என்ன இறைவன் அனுமதித்திருக்கிறானோ அந்த வாழ்க்கையை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். பெரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் முனையும் பொழுதுதான் மனிதர்களுக்கு துரோகமாக நீங்கள் உங்களுடைய பொருளை சம்பாதிக்க தலைப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானது என்று நீங்கள் எப்பொழுது நிறைவாக வாழ்கிறீர்களோ இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக அறிவை கொண்டு, இன்றைய அறிவை கொண்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு இன்றைய தேவைகளுக்கு போதுமானது, இறைவனிடமிருந்து வரக்கூடியதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன், மனிதர்களிடமிருந்து அபகரிக்கக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கவில்லை, அதன்பால் நான் மீள மாட்டேன் என்று எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வானங்களும் பூமியும் உங்களுக்காக அடிபணிந்து நிற்கிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பொறுமையை இறைவன் கேளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் அவன் உங்களுக்காக வாக்களித்ததை நிச்சயமாக அவன் இல்லை என்று ஆக்கிட மாட்டான். உங்களை மனித இனத்திற்கு தலைவர்களாகவும் தேர்ந்தெடுப்பான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயபக்தியாளர்களுக்கும் உங்களை அவன் வழிகாட்டியாக அமைப்பான். அந்த அளவுக்கு இறைவனுடைய அத்தாட்சிகளும் உங்களை நெருங்கியிருக்கிறது. மனிதர்களால் முடியாதது இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அத்தாட்சி உங்களுக்கு நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு முன்பாக வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மையையும் உங்களுக்குள் தோற்றுவிக்கும். அந்த ஒரு உயர்வையும் இறைவன் உங்களுக்கு அளிப்பான். ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடன் இருதயத்தில் தோன்றும் பொழுது நீங்கள் கூறுங்கள், என் இறைவனே, இந்த அகிலங்களை, வானங்களையும் பூமியையும் எனக்கு அடிபணிய செய்ததற்காக, அவ்வாறு அடிபணிந்து நான் விரும்பிய ஒரு விருப்பத்தின் பேரில் எனக்கு அமைதியை அது அளித்ததற்காக, எவ்விதம் அமைதி அளிக்கப்படுகிறது என்றால் நான் விரும்பியதை அது கருவாக ஏற்றுக்கொண்டு வளர்க்கவும் தலைப்பட்டு விட்டது. இது வானங்கள் வர முதலாக பூமி வரையிலும் உள்ள ஒவ்வொரு அணுவும் என்னுடைய விருப்பத்திற்கு உடைய ஞானத்தை கொண்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் இணைந்து கருவாக வளர ஆரம்பித்து விட்டன. அது என்னுடைய இருதயத்தில் அமைவதற்கு முன்பாக என்னுடைய அந்த சந்தேகம் என்ற ஒன்று தீண்டிவிடாமல், நம்பிக்கையிலிருந்து நான் தவறிவிடாமல், அந்த பெரும் பாக்கியத்திலிருந்து நான் விலகிவிடாமல், அது என்னை விட்டும் பறிபோய்விடாமல் பாதுகாத்து கொள்ள உன்னிடமே நான் என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறேன். நீயும் அந்த நம்பிக்கை அதிகரிப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று எப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்களோ அப்பொழுது அகிலங்கள் உங்களுக்கு அடிபணிந்து விட்டன. ஆகையினால் உங்களுடைய மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கிறது. அந்த அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அமைதி என்பது சலாம் ஆகும், சமாதானம் ஆகும். ஆகவே உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் சலாம், சமாதானம் என்ற அந்த ஒரு உணர்வுகள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக நிறைவேற இருக்கிறது என்பதன் அடிப்படையில்
உங்களுடைய விருப்பம் உங்களுக்காக நிச்சயமாக நிறைவேற இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை சமாதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சமாதானம்? எதை கொண்டு நீங்கள் இறைவனிடம் ஒரு பிரார்த்தனையை அமைக்கிறீர்களோ, விருப்பத்தை நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறீர்களோ, அந்த நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் விரும்பியது வர இருக்கிறது என்ற அடிப்படையில் எப்பொழுது ஒரு அமைதி ஏற்பட்டு விடுகிறதோ நிச்சயமாக நடக்கும் என்று அந்த அமைதியை, அந்த க்ஷணத்தில் ஏற்படக்கூடிய அந்த உறுதியான அமைதியை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சன நேரம் தான் அந்த அமைதி இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். மாறாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது அந்த அமைதி கிடைக்கும் பொழுது கூறுங்கள், அகிலங்களின் இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய பொருளை நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள். அகிலங்களின் இறைவன் அல்லாஹ், அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும். ஆகவே உங்களுக்கு இனிதான் வர இருக்கிறது, ஆனால் இப்பொழுதே உங்களுடைய பெருமையை நீங்கள் நீக்கிக் கொண்டீர்கள். புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்குத்தான். ஆகவே நான் பெருமை கொள்வதிலிருந்தும் மனிதர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை கண்டு பொறாமை கொண்டுவதிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நான் பெருமை கொண்டு விடுவதிலிருந்தும் பிறருடைய அலங்காரமான இந்த உலக அநியாயமான வாழ்க்கையை நான் பார்க்க நேரிட்டால் அதை கண்டு நான் ஏங்காமல் இருப்பதற்காகவும் இன்னும் அதை பற்றி நான் பொறாமைப்படாமல் இருப்பதற்காகவும் என் இறைவனே உன்னிடமே பாதுகாவல் தருகின்றேன். அதை இன்னைக்கே இருக்கட்டும், எப்போது இது உருப்பட்டிருக்கட்டும். பெருமையையும் பொறாமையையும் எப்பொழுது நீங்கள் விரும்பவில்லையோ அப்பொழுதும் அகிலங்கள் சிறமேற்கொண்டு கேட்டுக்கொண்டன. இவற்றையெல்லாம் எனக்காக படைத்த அகிலங்களை எனக்கு அடிபணி செய்த அந்த இறைவனுக்கு எல்லா புகழும். ஆகவே இன்று அகிலங்களே உங்களுக்கு அடிபணிந்தாகிவிட்டது. இனி நீங்கள் ஆற்றக்கூடிய காரியங்களில் என்ன புகழ், இதற்கு மிஞ்சிய புகழ் என்ன இருக்கிறது?